லெட்ஸ் கம். நீங்க ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுங்க யார் ஆப்போனன்ட்னு. நான் வந்து ஆப்போனன்ட் அனௌன்ஸ் பண்ணல. நீங்க யார் வரீங்க ஃபர்ஸ்ட்? வாண்டடா யாராச்சும் வந்தா வாங்க. யார் வரீங்க? ஓகே ப்ரோ நான் வரேன். ஓ தங்கராஜ் ப்ரோ ஃபர்ஸ்ட் வெஜ் ஸ்டூடண்ட் எல்லாம் ஒரு வரவேற்பு கூட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ப்ளீஸ் கம் ஆன் கிளாப். GBP USD. Huh? GBP USD. GBP USD, right? அது இப்பதானே போட்டுருக்கோம். சரி ஓகே நோ இஷ்யூஸ். நான் வந்து மாத்திக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. GBP USD. So I will be decline my screen. Wait a minute. ஓகே ப்ரோ இப்போ எனக்கு வந்துட்டு ட்ரெண்ட் லைன் மேஜர் ட்ரெண்ட் லைன் வரீங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் என்ன டைம் ஃப்ரேம்ல இருக்கேன் அதை பாருங்க. இப்போ வீக்லியில் இருக்கீங்க, மந்த்லிக்கு போங்க. மந்த்லி. ஸோ ஓகே ஸோ மந்த்லி போயிட்டேன். இப்போ என்ன பண்ணேன்? மேஜர் டைம் லைன் போடுங்க ஃபர்ஸ்ட். ட்ரெண்ட் லைனா? மேஜர் ட்ரெண்ட் லைன். ஓகே போட்டேன். இப்போ வந்துட்டு ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட்டு, கீ லெவல் இந்த 3 போடுங்க. ஓகே போடுங்கன்னா நீங்க சொல்லுங்க எந்த ஏரியால நான் போடணும். சரி ரெசிஸ்டன்ஸ் போடுங்க, நான் இதுலயே போடுறேன். எண்ட்ல காமிச்சு சொல்றேன். இல்ல உங்க இதுல காமிக்க கூடாது. டாட்டா இன்னொரு ஏரியால சொல்லுங்க. நீங்க எங்க? அதான் நான் பாயிண்ட் எந்த பாயிண்ட்னு சொல்றேன். ஓகே உங்க சிஸ்டம்ல நீங்க பார்க்கவே கூடாது. பார்க்கவே கூடாதா? சரி ஓகே. பாத்தீங்களா விட்டாரு சிஸ்டம் அந்த சார்ட்டுக்குள்ளே போக கூடாது. நீங்க அத சொல்லுங்க. ஓகே ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு அந்த மேல இது டவுன் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கீங்களா, அது கடைசியில ஒரு டச் ஆயிட்டு பாருங்க, அது ஒரு ரெசிஸ்டன்ஸா போடுங்க. ஓகே குட் திங். போட்டேன். சோ ஓகே ரெசிஸ்டன்ஸா போட்டேன். ஓகே சப்போர்ட்னு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க ப்ரோ. சப்போர்ட் இல்ல. ஓகே கீ லெவல் தான் நான் வரையணும். கீ லெவல் பாத்தீங்கன்னா இந்த இது 2000க்கும் 2022க்கும் கீழே ஒரு லெவல் இருக்கு பாருங்க. 2000க்கும் 2002க்கும் அதுக்கு கொஞ்சம் மேல அதை வந்துட்டு சப்போர்ட் லெவலா போடுங்க. கீ லெவலா போடுங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கீ லெவல் மந்த்லி. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல்ல பிரேக் அவுட் பண்ணனா மார்க்கெட் என்ன ஆகும்? அப் ஆகும். தட்ஸ் குட். இல்ல அப்படினா சில்ல டவுன் ட்ரெண்ட் தான். ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே இப்போ இதுக்கு வீக்லிக்கு போங்க ப்ரோ. சார் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு? மார்க்கெட் ட்ரெண்ட் வந்துட்டு இப்போ டவுன் ட்ரெண்ட் தான் ப்ரோ. வீக்லி போய்ட்டா வீக்லில ஓகே வீக்லில இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம இது மந்த்லில ஒரு பாயிண்ட் டச் ஆச்சு பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கீழே இறங்குங்க ப்ரோ. டவுன் ட்ரெண்ட் இங்க இருந்தா இல்ல அங்க மந்த்லி நம்ம டச் ஆச்சுல ஒரு பாயிண்ட்ல டச் ஆச்சுல இதுவா? அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இதுல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போடுங்க ப்ரோ. குட் நைஸ். ஓகே வெல் ஓகே இப்போ வந்து இந்த கீழே அதாவது நம்ம மந்த்லில வரைஞ்ச சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கீழே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடுங்க ப்ரோ. அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனா போடவா ஜோனா போடவா? ஜோனா போட்டால் போட்டு லைனாக போடுங்க ப்ரோ. போட்டேன். அதுக்கப்புறம் வேற எதுவும் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? ரெசிஸ்டன்ஸ் இங்க அதுக்கு கீழே ஒரு இடத்துல இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல்ல பிரேக் பண்ணாதானே எனக்கு இங்க போகும். ஆமா இத பிரேக் பண்ணா இங்க வரும் ரைட்? கீழே வரும். ஆமா ஓகே கீழே ஒரு சப்போர்ட் போடுங்க ப்ரோ. இந்த இதுக்கு கீழ் லைன்ல அந்த கீழ் லெவல் ஒரு சப்போர்ட் போடுங்க. ஓகே போட்டேன். ஓகே இப்போ என்ன பண்ண? ஓகே இப்போ வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் அடிச்சாதான் மேலே போகும். இப்போ ப்ரோ இப்போ இந்த இதுக்கு போட்டிருக்கீங்கல்ல பொறுங்க நேரம் நான் அந்த உங்களோட லாக் பட்டனுக்கு கீழே அந்த ஒரு ஜாயிண்ட் அடிக்குது பார்த்தீங்களா, டவுன் ட்ரெண்ட் இது ட்ரெண்ட் லைன் டச் ஆகுது பாருங்க. ஆமா இது அதுலேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வரீங்க ப்ரோ. வாவ் எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிக்காது இந்த மனுஷன். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். போடுமா ப்ரோ? இதோ கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே என்ன கனெக்ட் பண்ணிட்டேன்? இல்லை லைன் சார்ட் வச்சு பார்க்கணும் வச்சு பார்த்துக்கலாம். ஓகே ஓகே தான் ப்ரோ.
இல்ல ப்ரோ அந்த நெக்ஸ்ட் இதை கட் பண்ணுங்க ப்ரோ. நெக்ஸ்ட் இதை ஜாயின் பண்ணுங்க. ஆ? கீழே நெக்ஸ்ட் ஹைட்டை ஜாயின் பண்ணு. ரெசிஸ்டன்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ஆ ஆ ஆ கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ டெய்லி போயிடவா? டெய்லி போங்க ப்ரோ. டெய்லியிலேருந்து கூட அழகாக கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே முடியலையா? ஓகே ப்ரோ. டெய்லியில் ம் அந்த நடுவில் ஒரு சேனல் மாதிரியே ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இதில் ப்ரோ இதான் கீழே. அக்கோமடேஷன் சொல்கிறீங்களா? இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் மேலே டிஸ்ட்ரிபியூஷன் வந்திருக்குல்ல இப்போ. இது ஒரு இதான். ஓகே ஓகே. இன்னும் எனக்கு என்ன பண்ணணும்? இது பிரேக் பண்ணா தான் மேலே அப்டெண்டு. ஓகே ஓகே இப்போ இப்போ மார்க்கெட்டு பாக்ஸ் மூமெண்ட்டில் இருக்கா? ஆமாம் இப்போ கன்சால்டேஷன் மூமெண்ட்டில் இருக்குது. என்ன பண்ணலாம்? ப்ளோக் பண்ணுறது வெயிட் பண்ணலாமா? ஆஹ் இல்லை இப்போ என்ட்ரி எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை செக் பண்ணலாம். என்ட்ரி எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இந்த வந்து இடத்துல ஏதாவது கீ லெவல் இருக்கா? கீ லெவல்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 ஓகே. இந்த அந்த இது ஒரு கீ லெவலு, அந்த லெவல் ஒரு கீ லெவலு. ஓகே நல்ல கீ லெவலாக சொல்லலாமா? அந்த லெவல் ஒரு கீ லெவலு. ஓகே இந்த இடத்த ப்ளோக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே வரும். அதர்வைஸ் மார்க்கெட்டு இது வரைக்கும் போகலாமா? அது வரையும் போகலாம், மேலே வரையும் போகிறக்கு வாய்ப்பு உண்டு. இது அடுத்து நம்ம இதை ஃபஸ்ட்டு ப்ளோக் பண்ணோம். இப்போ என்ன பண்ண? ரன் பண்ணவா இல்லை ஹோல்ட் பண்ணவா? ஒரே நிமிஷம். ஓகே 4 ஹவர்ஸ் போங்க ப்ரோ. 4 ஹவர்ஸ் பண்ண முடியாது, டெய்லி மட்டும் தான். டெய்லி மட்டும் தான். சரி ப்ரோ ரன் பண்ணுங்க. இப்போ என்ட்ரி இருக்கா நமக்கு? இப்போ நமக்கு ஒரு இது வந்திருக்கு, கீழே உடச்சிருக்கு. இல்லை ப்ரோ இப்போ என்ட்ரி இல்லை ஆக்சுவலாக. ஒரு நிமிஷம். ஓகே ஓகே ப்ரோ இப்போ என்ட்ரி எடுங்க. என்ட்ரி எடுக்கவா? ம் ஐஷோர் சரி ப்ரோ. எங்கே நீங்கள் பையா செல்லா? பை வந்து நம்ம அந்த கீழே இது டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இந்த லெவலா? அங்கே அந்த வச்சுக்கிட்டு மேலே அந்த டாப் வரையும் டார்கெட் வச்சுக்கோங்க. ரிஸ்க் ரிவார்டு 1:1. ம் ஐஷோர் சரி எடுக்கலாமா? ப்ரோ. ம் டார்கெட் 2 வைக்கிறீங்களா? டார்கெட் 2னா அந்த இதுக்கு மேலே போங்க ப்ரோ. அந்த இதுக்கு மேலே இன்னொரு சின்னது ஒன்று இருக்கு பாருங்க. எது? அந்த சின்ன இது ரெசிஸ்டன்ஸ். வரைக்கும் போகலாமா? ஸோ அதுக்கிட்ட 1:2 வரணும். வைக்கலாங்கிறீங்களா? இல்லை அவ்வளோ தூரம் போனால் அது கீழே வாங்க. இன்னும் கீழே வந்துருங்க. அந்த விக்கில் கரெக்டாக அந்த விக்கில் டச் ஆகிற மாதிரி வைங்க. 1:2. ஓகே இதுவே நல்லா தான் இருக்கும். 1:2. ஓகே ப்ரோ ரன் பண்ணுங்க. ஐஷோர் ம் திரும்ப கேட்டுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஓகேவா? திரும்ப கேட்டுக்கிறேன். 1 or 2 டைம் ப்ரோ கேட்டுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு அந்த இது டோஜிக்கியோட எண்டில் வைங்க. டோஜியோட எண்டு. டோஜியோட எண்டா? சரி டோஜியை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா நீங்கள் ஸ்டாப் ஆன் பண்ணுற மாதிரி. ஆமாம் நான் 1:2 வைக்கிறீங்க. ரிஸ்க் ரிவார்ட் பார்த்துக்கோங்க 1:2. ஓகே ஓகே. ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. சரி பார்ப்போம். டோஜி ஹை லோ பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கல. இந்த இடத்துல பிரேக் ஓகே க்ளோஸ் வச்சிச்சு. என்ன பண்ணலாம்? என்ட்ரி ஃபெயில். இன்னொரு சான்ஸ் இருக்கு. என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணலாமா இல்லை என்ட்ரி எடுக்கிறீங்களா? இல்லை ப்ரோ பொறுங்க. இப்போ இருக்கிறது நல்ல கீ லெவல் தானே? ஆமாம். ஸோ பை கீழே உடைச்சிட்டு க்ளோஸ் வச்சிருக்கு. இன்னொரு கேண்டில் ரன் பண்ணுங்க ப்ரோ. இன்னொரு கேண்டில் ரன் பண்ணுங்க. ஓகே இப்போ சொல்லுங்க. ஓகே ப்ரோ இப்போ வந்து பை எடுக்கலாம் ப்ரோ. ஐஷோர் ம் ஏன் பை போறீங்க? அது அந்த டவுன் ட்ரெண்ட் லைனை உடச்சிருக்குது. ஸோ க்ளோஸ் வச்சிருச்சு. அடுத்த லைன் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை இன்னொரு இது கூட கேண்டில் கூட வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுக்கலாம். இப்போ எடுக்கிறீங்களா?
இல்லை ப்ரோ இன்னொரு கேண்டில் நான் போய்க்கிறேன். இன்னொரு கேண்டில் போயிருக்கீங்களா? இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கலையா? இருக்குது ஆனால் ஆனா ஏன் ஆனா இப்போ தான் பிரேக் பண்ணியிருக்கு. இன்னொரு கேண்டில் இருந்தால் நம்ம கரெக்டாக இருக்கும். பொறுங்க ஒரு நிமிஷம் பொறுங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ண வேணாம். இட்ஸ் மை ஒப்பீனியன். சரி ப்ரோ எடுங்க ப்ரோ. இல்லாமா பை போட்டுருங்க பை போட்டுருங்க. இந்த லெவலுக்கு கீழே பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? என்ட்ரி அவுட்டு வெளியே வந்துடலாம். டார்கெட் கிட்டா. ம் நீங்கள் இன்னொரு கேண்டில் பார்க்கணும்னு சொன்னீங்களே, உங்களால் பார்த்துனா என்ட்ரி எடுத்துருக்க முடியுமா? ஆஹா அது வந்து இது ரெட் கேண்டிலே நான் வெயிட் பண்ணி வந்திருப்பேன். ஓகே. ஸோ பட் இங்கே லாஸ் ஆனாலும் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த லாஸையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் ஸ்டாப் லாஸ் தப்பாக போட்டேன். ஸ்டாப் லாஸ் கரெக்ட் பண்ணியிருந்தா இப்போ ஹிட் அடிச்சிருக்கு கரெக்ட்டுங்களா? இல்லை அப்படி இல்லை. ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சுனாலும் இந்த இடத்த வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த லெவலில் பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கட்சி போனோம். பட் இந்த லாஸஸையும் நீங்கள் இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே. ரெக்கார்ட் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? 1% ஹையில் இருக்கேன். ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. ஸோ சூப்பர், வெல் டன். ப்ளீஸ் ஷேர் பால். 2 சான்ஸு. ஃபஸ்ட்டு சான்ஸ் நம்ம லாஸ் பண்ணாலும் அடுத்த சான்ஸ் என்ன பண்ணியாச்சு? வின் பண்ணியாச்சு. பட் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. எடுக்கலாமா கூடாதா? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. என்ன நினச்சிருக்கேன்? இந்த ட்ரெண்ட் லைனை ப்ரோக் பண்ணியிருக்கோம். டவுன் ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? ப்ரோக் பண்ணியிருக்கு. ஒரு ப்ரீவியஸ் கேண்டில், ஒரு இன்சைடு கேண்டில் மூவ்மெண்ட்டு ஒரு என்னவா வச்சிருக்கு? இந்த கேண்டில் பேர் என்ன? இன்சைட் மூவ்மெண்ட் கேண்டில். இன்சைடு மூவ்மெண்ட் கேண்டில் இது ஒன்று ஒரு மார்னிங் ஸ்டார்னு கூட கன்சிடர் பண்ணலாமா? ஓகே ஓகே ஓகே. ஸோ 3 கேண்டில் வந்து நல்ல புல்லிஷ் ஷைன் கொடுத்துருக்கு. தாராளமாக நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? புல்ஸு எடுத்து மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம்.